வணக்கம். மன்ருட்டியில் விவசாயி மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்ட சம்பவத்திற்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தீயில் இருந்து விவசாயி ராஜேந்திரன் மட்டுமல்ல, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கும் பாதுகாப்பும் தான். குற்றவாளிகளை கைது செய்து நியாயமான வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். இன்னும் என்ன கொடுமை நடக்கப் போகிறதோ என்ற அச்சத்துடன் வாழும் நிலைமை உள்ளது. பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சை அளிக்க இபிஎஸ் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். கடலூர் மாவட்டம் மன்ருட்டி அருகே மாளிகம்பட்டு கிராமத்தை சேர்ந்த 70 வயது விவசாயி ராஜேந்திரன் இருசக்கர வாகனத்தில் சென்ற போது காரில் வந்த மர்ம நபர்களால் வழிமறிக்கப்பட்டு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொடூரமாக எரிக்கப்பட்ட சம்பவம் தமிழக மக்களின் நெஞ்சை உடைய வைத்துள்ளது. உடல் முழுவதும் தீப்பற்றி எரிந்தபடியே அவர் சாலையில் ஓடிய காட்சி இந்த விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சீர்குலைந்தது என்பதற்கு பயங்கர சாட்சி. தினந்தோறும் இன்னும் என்ன கொடுமை நடக்கப் போகிறதோ என்ற அச்சத்துடன் வாழ வேண்டிய நிலைக்கு தமிழக மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இதற்கும் மேலாக சட்டம் ஒழுங்கு சீர்கட முடியாது என்ற நிலைக்கு ஒவ்வொரு தருணத்திலும் அதைவிட கொடூரமான சம்பவங்களை இந்த திமுக ஆட்சியில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. தீயில் இருந்தது விவசாயி ராஜேந்திரன் மட்டுமல்ல, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கும் பாதுகாப்பும் அனைத்தும் தான். இந்த கொடூர கொலை முயற்சியில் ஈடுபட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து நியாயமான வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சை அளிக்க திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்.